வியூவர்ஸ், நான் உங்கள் குட்டிமா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி அமாங்கஸில் ஹைட் அண்ட் சிக் தான் பார்க்க போகிறோம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பிடிச்சிருக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரி, வீடியோக்குள்ள போகலாமா? சரி, கேமை பற்றி சொல்லு. அப்படின்னா எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சால் சொல்லு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நார்மலாக இப்போ எப்படி சொல்லனா, இப்போ 15 பிளேயர்ஸ் விளாட்லாம், வேறு 10 பிளேயர்ஸ் இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வரும். சரியா? இப்போ விளையாடும்போது அதில் இப்போ 2 இம்போஸ்டர் இல்லாட்டா 15 பேர் இருந்தால் 3 இம்போஸ்டர் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த இம்போஸ்டர் வந்து நம்ம வந்து க்ரூமெட்ஸாக இருக்கும். நம்ம வந்து டாஸ்க் பண்ணணும். க்ரூமெட்ஸ்லாம் இம்போஸ்டர்லாம் வந்து கொல்லுவாங்க. கொன்னா அவங்க வின்னர், டாஸ்க்கெல்லாம் முடித்தா நம்ம வின்னர். இது வந்து இப்போ ஹைட் அண்ட் சீக் வந்து எப்படின்னா, இதில் வந்து ஒரே ஒரு இம்போஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து கில்லிங் கூல்டவுன் அப்படி எதுவுமே இருக்காது. இந்த இவங்க தான் இப்போ இம்போஸ்டர். இப்போ அவங்க வந்து நம்ம எல்லாருமே கொண்டாங்கன்னா அவங்க வின்னர். இப்போ அதே மாதிரி நம்மளும் டாஸ்க் பண்ணணும், அவ்வளோதாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. கேமை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேப்பா. இந்த கேம் வந்து மை ஃபேவரட் ஒன்று சொல்லலாம். அதனால் நான் அடிக்கடி ப்ளே பண்ணுவேன் இந்த கேமை. எனக்கு தெரிஞ்சு இப்போ 26வது லெவல் சம்திங் இருப்பேன்னு நினைக்கிறேன், தெரில. லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் பார்ப்போம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போது அந்த எப்படின்னா அந்த க்ரீன் கலர் கீழே ஒரு இது மாதிரி இருக்குது தெரியுமா? இப்போ மெம்பர்ஸ்லாம் இருக்க மாதிரி அது கீழே வந்து ஒரு இது இருக்குல்ல, அதில் வந்து எப்படின்னா அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அப்போ வந்து நம்ம லைட்டாக கூடுற மாதிரி கேட்டுச்சுனாலே அப்போ அந்த இம்போஸ்டர் வந்து நம்ம கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சவுண்ட் கேட்கும் நமக்கு. சரியா? அதை ஃபஸ்ட்டு கவனித்து அதை தான் ஃபஸ்ட்டு மெயினாக இல்லை நான் தெரியுதா? இப்போ இம்போஸ்டர் பக்கத்தில் தான் இருக்கான். இப்போ வெண்ட் அடிச்சிடலாம். பாத்தியாக போயிட்டு போகிறான். ரொம்ப இம்போஸ்டர் எல்லாரையும் கடிச்சு இது பண்ணுவோம். ஆனால் இதில் ரிப்போர்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பார்த்தியா, கொஞ்ச நாள் தான் வெண்ட் டைமும். ரிப்போர்ட்னா என்ன? அதை பற்றி நீ எதுவுமே சொல்லலையே. ரிப்போர்ட்னா நம்ம ஃபஸ்ட் இப்போ கேஃபட்டேரியாவில் இருந்தோம்ல, அங்கே வந்து ஒரு இது எப்படின்னா ஒரு பட்டன் மாதிரி உண்டு. அதில் வந்து அமுக்கணும். இப்போ ஒரு டெட் பாடி பார்த்தோம்னா அதை அமுக்கி இப்போ நமக்கு யாராவது இம்போஸ்டர் இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை பற்றி நம்ம சொல்லலாம். இப்போ இவங்க தான் இவங்கள கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சால் சொல்லலாம். இல்லாட்டா டவுட்டாக இருந்தால் எனக்கு இவங்க மேலே டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி சொல்லலாம். அதுதான் கேம். இதுதான் ரிப்போர்ட்னால் இதுதான். இப்போ டெட் பாடி கிடந்தால் ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போ நீ யாரையா கொல்றதை பார்த்தா ரிப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. சரியா? இன்னும் நம்ம அமாங்கஸ் நார்மலாக ப்ளே பண்ணுவோம்ல, அப்போ நான் உனக்கு எல்லாமே கேளு, நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகே? சரிப்பா, ஓகே. சரி, நீ ப்ளே பண்ணு. இப்போ நீ பண்ணுற டாஸ்க் என்னென்ன? அது வந்து அப்பர் இன்ஜின் லோயர் இன்ஜின் ரெண்டுனா உண்டு. இப்போ ஃபியூல் எடுத்து ஃபஸ்ட்டு மேலே உள்ளதுக்கு இது பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இப்போ கீழே உள்ளது பண்ணுறோம். இப்போ நான் பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கான். நீ அதை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் தெரியுதா? ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சம் ஒரு செகண்ட் முன்னாடி நீ வந்திருந்தாலும் கூட ஒன்று நேரத்துக்கு போட்டு தள்ளியிருப்பான். ஆமாப்பா, நல்ல நேரம் தப்பிச்சிட்டேன். சரி, டாஸ்க்கெல்லாம் பார்ப்போம். ஸ்டோரேஜில் ஃபிக்ஸ் ஒயரிங், ரியாக்டரில் இருக்குது, வேறு வெப்பன்ஸில் டேட்டா டவுன்லோடு இருக்குது. சரி, இப்போ டேட்டா டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை வந்து அட்மிட்டில் இது வந்து வெப்பன்ஸ் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணோன்னா அங்கே போய் அப்லோட் பண்ணணும். அட்மிட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு நான் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இது முடிஞ்சதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. இது பாடி மனம் போல கிடக்கு. நீ வம்சி இரு, அது முடிஞ்சு இப்போ ரெட் கலரில் இருக்குது. இது என்னன்னு தெரில. நான் வந்து ஹைட் அண்ட் சீக் அவ்வளோ ப்ளே பண்ணதில்லை. ஐயோ, இன்னும் இப்போ இந்த
டைம் முடியாதட்டியும் நான் இருக்கணும் கொடுக்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. 2 பேர், நானும் இன்னொருத்தன், யாரோ ஒருத்தன் இருக்கான். ஐயோ இந்த ரெட் கலரில் எதுக்கு வருதுன்னே தெரில. நான் பக்கத்தில் வந்துட்டோம். ஐயோ ஐயோ நோடுறா. நான் தான் சொன்னேன்லப்பா 2 பேர் இருக்கோன்ட்டு. அவன் என்ன போட்டு தள்ளிட்டான். இன்னொருத்தர் இருந்தாங்களா, டைம் கரெக்டாக முடியும் போது தானே என்ன போட்டு தள்ளினா. ஸோ நாங்கள் வின் ஆகிட்டோம். பார்த்தியா, நான் 27வது லெவல் இன்னும் போகணும். 26ல் இருக்கேன், 27 போகணும். சரி, எல்லாருக்கும் பாய். வீடியோ பார்க்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் கைஸ், எல்லாருக்கும் பாய். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ தேவைன்னா நீங்கள் கேட்கலாம். எனக்கு என்ன ப்ளே பண்ணி போடணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கேளுங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ அப்லோட் பண்ண பார்க்கலாம். பாய் கைஸ், பாய்.